Hi friends, இந்த வீடியோவில் ஹலோ கிட்டி ஸ்டேஷ்னரி கிட் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் சின்னதாக ஒரு ஹலோ கிட்டி வந்து வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் நோட் புக் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். ஹலோ கிட்டி வந்து வரைகிறதுக்கு கூகுளில் ஹலோ கிட்டி ட்ராயிங்னு போட்டிங்கனாலே நிறைய சின்னதாக வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு ஒரு வளையல் யூஸ் பண்ணி அதை சுற்றிலும் ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இதில் ஃபுல்லுமே அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம கலர் பண்ணோன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லுமே இந்த மாதிரி பிளாக் கலரில் அழகாக அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பிங்க் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அதோட ட்ரெஸ்ஸுக்கும் அந்த தலையில் இருக்க பவுக்கும் நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இன்விடேஷன் கார்டில் வந்து நான் ஒட்ட போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற எந்த ஒரு அட்டையை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பொருள் வாங்கும்போது அடியில் கொடுத்துருப்பாங்களா அந்த அட்டையை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒட்டி அதே ஷேப்புக்கு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இன்விடேஷன் கார்ட்லேயே இந்த மாதிரி ஓரத்தில் பார்டர் இருக்கும்ல, ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த அகலத்தில் வந்து எந்த அட்டையில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து இதில் சுற்றி வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டலாம், ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டலாம். ஸோ ரவுண்டாக இந்த மாதிரி இதை சுற்றிலே நம்ம ஒட்ட போகிறோம். ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு ஒட்டிடுங்க. இப்போ வந்து நான் இதில் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து ஒட்டியாச்சு. இதில் ஒரு சைடு மட்டும் கொஞ்சமாக கேப் விட்டுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோல, அதை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் இன்னொரு ஹலோ கிட்டியும் வரைஞ்சிக்கலாம், அல்லது ஹலோ கிட்டின்னு எழுதிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இதை வந்து இதே மாதிரி நம்ம பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்து அப்புறம் பேப்பரை கட் பண்ணி ஒரு இன்விடேஷன் கார்டில் ஒட்டி நம்ம ஃபஸ்ட்டு பீஸ் வந்து எப்படி ரெடி பண்ணோம் அதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். ஸோ இன்விடேஷன் கார்டில் அந்த பார்டர் மாதிரி கட் பண்ணி அதையும் சுற்றி வளைச்சி ஒட்டிக்கோங்க. இதுலேயுமே ஒரு இடத்துல வந்து கொஞ்சமாக கேப் விட்டு நம்ம ஃபஸ்ட்டு பீஸ் வந்து எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஸோ பார்த்து அதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் பீஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒன்று பெருசாக ஒன்று கொஞ்சம் சின்னதாக பண்ணனால சின்னதை வந்து உள்ளே விட்டு நமக்கு மாட்டுற மாதிரி கரெக்டாக வந்திருக்கு. ரெண்டுலேயுமே நம்ம வந்து கேப் விட்டது வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்டையை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ரெண்டு பீஸும் செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்னர் எடுத்திருக்கேன். அந்த ஷார்ப்னரை வந்து நம்ம கீழே உள்ளே விடுற மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் ரெடி பண்ணோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி நம்ம அந்த கேப் விட்ட இடத்துல கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு ஃபெவிபாண்டோ அல்லது க்ளூ கன்னோ யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம அழகாக ஹலோ கிட்டி ஷார்ப்னர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து அந்த கேப் விட்டுருக்கோம்ல அந்த இடத்துல பென்சில் விட்டு ஷார்ப்னருக்குள்ளே நம்ம வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். அடுத்து அதை மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஸோ ஈஸியாக அந்த மாதிரி ஒரு ஷார்ப்னர் வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து இப்போ பிங்க் கலரில் நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இதை வச்சு ஒட்டிக்கலாம், அல்லது கலர் பேப்பர் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். அது ஒன்று போல் ஹலோ கிட்டி மாதிரி நல்லா பிங்க் கலரில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டினீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து 2 இதுலேயுமே செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். அடுத்து வந்து மேலே அந்த ஹலோ கிட்டியோட இமேஜ் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க செல்லோ டேப்பை வந்து மேலே ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு தண்ணி பட்டாலும் அது வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ பெரிய சைஸில் இருந்தால் நம்ம ஒரே இதாக ஒட்டிடலாம். என்கிட்ட சின்ன சைஸில் இருந்தனால நான் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லும் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப்பை மேலே ஒட்டிடலாம். அவ்வளோதான், அழகாக நம்ம வந்து ஹலோ கிட்டி ஷார்ப்னர் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் குட்டியாக ஒரு ஹலோ கிட்டி வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த ஹலோ கிட்டி வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ கூகுளில் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இமேஜ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதை வேணாலும் பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதையுமே வந்து நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிங்க் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கலர் பண்ணிக்கலாம். ஸோ கலர் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் பேப்பரை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரேசர்லாம் வச்சுருப்போம்ல, அதில் மேலே இந்த மாதிரி ஒரு அட்டை இருக்கும்ல, அந்த அட்டை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது மேலேயே கூட ஒட்டி இதை வந்து டெக்கரேட் பண்ணலாம். அல்லது அட்டை இல்லைன்னா அதையுமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த எரேசர் எடுத்திருக்கேன். இது மேலேயே தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இன்விடேஷன் கார்டில் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் அதை கவர் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற அட்டையாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி மடக்கிட்டு அந்த மடக்கின இடத்துல ஃபெவிபாண்டோ அல்லது ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம ஒயிட் பேப்பரில் ஆல்ரெடி ஹலோ கிட்டி குட்டியாக கரெக்டாக இந்த எரேசருக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இது மேலே வச்சு நம்ம ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒட்டியாச்சு. அடுத்து வந்து இதில் பிங்க் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கீழே வந்து ஹலோ கிட்டின்னு எழுதுகிறேன்.
மேலே வந்து சின்ன சின்ன ஹார்ட் இருக்கிற மாதிரி பிங்க் கலரில் டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த 3 பக்கம் மட்டும் தான் ஒயிட் பேப்பர் இருக்கிற மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா நான் பிங்க் கலர் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லுமே ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டு அதில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே ஒட்டிடலாம். அல்லது இந்த மாதிரி கலர் செல்லோ டேப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஹலோ கிட்டி இமேஜை சுற்றிலும் பிங்க் கலர் செல்லோ டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணி ஒட்டிட்டேன். அந்த இமேஜ் மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க செல்லோ டேப் வந்து ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்டுறனால நமக்கு ரொம்ப நாளைக்கு இது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அழகாக அந்த இமேஜ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஹலோ கிட்டி எரேசர் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பென்சில் எடுத்திருக்கேன். அந்த பென்சிலோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து நம்ம ஹலோ கிட்டி வரையணும். ஸோ சின்னதாக அந்த ஹலோ கிட்டியோட ஃபேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி வரைய போகிறேன். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு நிறைய ஃபேஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் கேப் விட்டு இன்னும் 3 இது வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா அந்த பவுக்கு மட்டும் நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கலர் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து பென்சில் மேலே வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைட்டாக ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பென்சில் மேலே வச்சு டைட்டாக ரோல் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதோட எண்டில் வந்து ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து அங்கங்கே பிங்க் கலரில் நிறையா இருக்கிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி தானே எல்லாமே டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். அல்லது அந்த செல்லோ டேப்பில் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி அங்கங்கே ஒட்டிடலாம். அப்போ தான் அந்த செட்டுக்கு மேட்சாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அங்கங்கே ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அழகாக ஹலோ கிட்டி பென்சில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இதை வந்து அப்படியே நம்ம ஷார்ப்னரில் விட்டு ஷார்ப் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹலோ கிட்டி வந்து கொடை பிடிச்சிருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிசைனில் வந்து ஹலோ கிட்டி வரைஞ்சிக்கலாம். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து அந்த கொடைக்கு ஒரு கலர், அது கையில் வந்து சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்குமே ஒரு கலர், அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதோட சைடில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் இருக்கிற மாதிரி வரைய போகிறோம். அதாவது ஸ்கேல் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சின்ன சைஸ் ஸ்கேல் எடுத்து அதில் இருக்கிற மாதிரியே அந்த மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி 2 பக்கமும் பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்து மெஷர்மெண்ட் எல்லாமே வரைஞ்சி கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கேப்பில் வந்து பிங்க் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஹலோ கிட்டின்னு எழுதுறேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். அல்லது இன்னும் குட்டி குட்டியாக ஹலோ கிட்டி இருக்கிற மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம், அதாவது அந்த ஸ்கேல் மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு அட்டையில் வந்து ஒட்ட போகிறோம். நீங்கள் இன்விடேஷன் கார்டு கூட எடுத்துக்கலாம். அல்லது ஏதாச்சும் சிசர்ஸ் அந்த மாதிரி வாங்கும்போது அடியில் ஒரு அட்டை இருக்கும்ல, அதுவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டையை எடுத்து அது மேலே இதை வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதே ஷேப்புக்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பின்னாடியும் அந்த இன்விடேஷன் கார்டு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்க செட்டுக்கு மேட்சாக இருக்கணும்ல. ஸோ நல்லா பிங்க் கலரில் தெரியணும். ஸோ அந்த கார்னரில் ஃபுல்லுமே நான் வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் ஒட்டிக்கலாம், அல்லது கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம், அல்லது ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அவுட்லைன் பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி கூட இதில் வந்து கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு அப்புறம் வந்து சென்டரில் நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸு அப்புறம் அந்த ஹலோ கிட்டிலாம் வரைஞ்சிருக்கோம்ல, அது மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க செல்லோ டேப் வந்து ஒட்டிடுங்க. ஸோ அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன்ல, அந்த இடத்துல நம்ம ஃபுல்லுமே கலர் பண்ணி கவர் பண்ணவும் செஞ்சுக்கலாம். அல்லது அதில் வந்து நம்மளோட நேம் வந்து எழுதிக்கலாம். அப்போ வந்து நம்மளோட ஸ்கேலுன்னு தெரியும்ல. ஸோ அதுக்காக நான் வந்து பாப்பாவோட நேம் எழுதி காட்டுறேன். இந்த மாதிரி நம்மளோட நேமு, நம்மளோட ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் எழுதி இது மேலேயும் டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் போட்டிட்டா இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், அழகாக ஈஸியாக பிங்க் கலரில் ஹலோ கிட்டி ஸ்கேல் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணி அதை வந்து பாதியாக மடக்கிக்கோங்க. அடுத்து வந்து ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் நோட் புக்கில் இருக்க பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி கரெக்டாக அந்த பேப்பரை வந்து நான் மடக்கிக்கிறேன். மடக்கிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உள்ளே வந்து எவ்வளோ பேப்பர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் பேப்பர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பேப்பர் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது எல்லாத்தையுமே இப்போ வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சிடலாம். ஏன்னா நான் வந்து மடக்கி இருக்கிறாப்லேயே கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உள்ளே வந்து ஒன்று போல் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு இதை வந்து அந்த இன்விடேஷன் கார்டுக்குள்ளே உள்ளே வச்சுட்டு
ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி நான் வந்து பின் பண்ணிக்கிறேன் 2 பக்கமும். நீங்கள் வந்து ஸ்டாப்லர் பின் இருந்தால் பின் பண்ணிக்கலாம், அல்லது ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேப்பருக்கு அடியிலும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நோட் புக் மாதிரி சின்னதாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து இது மேலே வந்து நம்ம ஹெலோ கிட்டி மாதிரி இமேஜ் வேணும்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹெலோ கிட்டி கையில் ஒரு சின்னதாக பேக் வச்சுருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை வந்து எப்பயும் போல் நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் பண்ணி கலர் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி இதை வந்து ஒரு பக்கம் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இது ஃபுல்லுமே நான் வந்து செல்லோ டேப் பிங்க் கலரில் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒயிட் பேப்பரில் ஃபுல்லுமே ஒட்டிட்டு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபுல்லும் கவர் பண்ணவும் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், குட்டியாக அழகாக மினி நோட் புக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டில் மடக்கிற இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல இருக்கிற பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த 2 சைடு ஓப்பனாக இருக்குல்ல, அந்த இடத்துல டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் இல்லை அப்படின்னா ஒயிட் பேப்பரில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட நீங்கள் 2 சைடு ஓப்பனாக இருக்கிறத க்ளோஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே இன்விடேஷன் கார்டில் சின்னதாக இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதே நீளம் தான், அகலம் மட்டும் கம்மியாக கட் பண்ணி அதையும் பாதியாக இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதுலேயுமே அந்த 2 சைடு வந்து ஓப்பனாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து மூடி மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பென்சில் பவுச் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து ஈக்குவலாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து மூடி காட்டுறேன் பாருங்கள். இது மேலே வந்து இந்த மாதிரி நம்ம மூடும்போது அழகாக ஜிப்பு இல்லாமல் பட்டன் இல்லாமல் நம்ம ஒரு பென்சில் பவுச் வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம். எந்த ஒரு அட்டையில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து பென்சில் பவுச் வந்து ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இது மேலே வந்து இப்போ நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் பேப்பரில் ஹெலோ கிட்டியோட ஃபேஸு, அந்த குட்டி குட்டி ஹார்ட்டு, அந்த பவுலாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மேலே ஒட்டிடலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பரில் ஹெலோ கிட்டின்னு எழுதி ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்விடேஷன் கார்டு ஃபுல்லும் கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து பிங்க் கலர் செல்லோ டைப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் பேப்பர்லேயே ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்டிட்டு கூட அதில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க செல்லோ டைப்பை வந்து நம்ம மேலே ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் வந்து அந்த இமேஜ் மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டைப் ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அழகாக ஹெலோ கிட்டி பவுச் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த பவுச் ஐடியா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஹெலோ கிட்டி ஸ்டேஷ்னரி கிட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஷார்ப்னர், எரேசர், பென்சில், ஸ்கேல், மினி நோட் புக், அப்புறம் பென்சில் பவுச். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே இந்த பவுச்சுக்குள்ளே வந்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளையே ஹெலோ கிட்டி செட்டாக நீங்கள் வந்து மாற்றிடலாம். இந்த மாதிரி செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த ஹெலோ கிட்டி ஸ்டேஷ்னரி கிட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெலோ கிட்டி ஸ்டேஷ்னரி கிட்டில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.